இது பற்றி பேசுவதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நீதிமன்றம் எடுத்திருக்கிற முடிவை அல்லது தீர்ப்பை நாம் விமர்சிப்பதற்கில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை உடனடியாக நிர்வாக ரீதியாக எடுத்திருக்கிறது. நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக ஆணையம் அமைத்து அதற்கு சரியாக பாதையில் போய்கொண்டிருந்தது. ஆனால் நீதிமன்றம் இந்த இடத்தில் சிபிஐக்கு வழக்கை மாற்றுவதற்கான முகாந்திரம் எது என்று தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. நாம் நாட்டு மக்களுக்கு உடனடியாக இதை விசாரித்து இதிலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். சிபிஐக்கு மாற்றி இருப்பதன் மூலம் காலதாமதப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது. வேறு இதில் கருத்துக்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நீதிமன்றம் சொன்னதை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.